ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து லைனிங் போட்டு எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது நெக்குக்கு வந்து டிசைன் வந்து இருக்குது. அதனால இதை உங்களுக்கு வந்து எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, கழுத்து வந்து பாருங்க இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்க கீழே இருக்குது, லைட்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைடில் போகும், நம்மளை கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மடித்து அடிக்க வேணும். அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கைக்கு சென்டராக அந்த பூ வர மாதிரி இந்த கைக்கு வந்து சென்டர் பண்ணி அந்த பூ போட்டுக்கோங்க. சென்டர் பண்ணி பூ போட்டுக்கோங்க. இதே மாதிரியும் இதுவும் பாருங்கள், சென்டர் பண்ணி போட்டுக்கோங்க. சென்டர் பண்ணி போட்டுட்டு ஓகேங்களா? இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் கிராஸாகவே போடுங்க. ஓகேங்களா? பட்டிக்கு நம்ம அப்புறமேட்டு வெட்டிக்கலாம். இது எப்படி நம்ம கிராஸ் பீஸ் வெட்டுறோமோ அதே மாதிரியே கிராஸ் பீஸில் போட்டுக்கோங்க நீங்கள். சரிங்களா? இப்போ வந்து எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இதை இப்படியே கட் பண்ணிக்கோங்க. கை நம்ம ஜாயின் போடணும், அதனால கொஞ்சம் சேர்த்து வெட்டிக்கிறேன். அதே மாதிரியே இந்த சைடும் கை அந்த பூ வந்து சென்ட்ரலில் வர மாதிரி வச்சு நீங்கள் வெட்டிக்கோங்க. நம்ம கை வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ணணும். அதனால் இது இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வெட்டுங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்லேயே நீங்கள் வெட்டிக்கோங்க. பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிக்கோங்க. டிசைன் கொஞ்சம் போகும், நம்ம கரெக்டாலாம் அதை வெட்ட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். நீங்கள் தைக்கும் போது நான் தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். நான் அந்த டிசைன் மட்டும் எப்படி தைக்கணுன்ட்டு, மீதி எல்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் நம்ம எப்பயும் போல் சாதா ப்ளவுஸ் வச்சு தைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ் வந்தால் மட்டும் இப்படி விரித்து போட்டு அந்த மெயின் கிளாத்தை வந்து விரித்து போட்டு லைனிங் இந்த மாதிரி போட்டுட்டு வெட்டிக்கோங்க. உங்களுக்கு மீதின்னா நம்ம அப்படியே 2 பிட்டாக போட்டு வெட்டுவோம். இதுன்னு இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வெட்டுங்க. இது வந்து நம்ம எதுவும் டிசைன் வந்து வைக்க முடியாது. இப்போ இந்த மீதி இருக்கிற துணியை வந்து நம்ம வந்து மின் துணி ஜாயின் பண்ணிட்டு பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, எல்லாம் அப்படியே செட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி கையும் தைக்கணும், அந்த டிசைன் வந்து கழுத்து எப்படியும் தைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரு. ஏன்னா உங்களுக்கு டவுட்டுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள்.